வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இந்த அளவுக்கு ரொம்ப டவுன் சைடு போகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் 23,500 பிரேக் அவுட் பண்ணி நல்லாவே ஒரு டாப் சைடில் போக ஆரம்பிச்சிது. அது ரொம்ப நேரம் நிலைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிது. அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் தான். அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சது 100 பாயிண்ட்டு 150 பாயிண்ட்டுன்னு டவுனில் போனது. அதுக்கப்புறம் 200 250 கடைசியில் 360 பாயிண்ட் வரைக்கும் நல்லா டவுன் சைடில் போய் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேரிஷ் கேண்டிலாக தான் போட்டிருக்கு இன்றைக்கி. இன்றைக்கி மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 353 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 737 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட 545 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி, ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, ப்ரைவேட் பேங்கு, எஃப்எம்சிஜின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே டோட்டலாக நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 1390 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1450 பாயிண்ட் வரைக்கும் நல்லாவே டவுன் சைடில் போனது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆனது. பட் திருப்பி பார்த்திங்கன்னா டவுன் சைடில் போய் நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லை மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்திங்கன்னா அதுவும் நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1% வரைக்கும் நெகட்டிவில் போயிருக்கு. ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா ஒரு 0.5% மேலே நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. எஃப்ஐ டேட்டா இன்னும் அப்டேட் ஆகலை. இது வந்து ஃப்ரைடே உள்ளது தான். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து நெகட்டிவ் சைடில் போயிட்டாங்க. டிஐ பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடில் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நெகட்டிவ் சைடில் தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இல்லைன்னா இந்தளவுக்கு வந்திருக்காது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆனது. இதுலேயே நம்ம நிஃப்டி 50யோட கேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு பீரிஷ் கேண்டில் போட்டிருக்கு. நல்ல ஒரு டவுன்ஃபால். இன்னைக்கு வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு ஃப்ரைடேவோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, ஓகே ஒரு சின்னதாக ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் சில இது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டவுன் சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக டவுன் சைடில் போயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் 1, நாளைக்கு வந்து ஏப்ரல் 2. அந்த டேரிஃபோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு ட்ரம்ப் வந்து சொல்ல போகிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் இறங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் 260 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்தது. கடைசியில் பார்க்கும்போது பாருங்கள் 223 பாயிண்ட்டுன்னு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு இருந்தது, நெகட்டிவ் சைடே போகலை. S&P 500ம் 4,000 நல்ல நெகட்டிவில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிடுச்சு. இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பாருங்கள் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1% மேலே நல்லா ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது டேக்ஸு. எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 0.5% மேலே நல்லா பாசிட்டிவ் சைடில் இருக்குது. இன்றைக்கி நிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆக பார்த்தது, பட் ஆனால் ஆகலை. இப்போ பாருங்கள் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இருந்தது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நிக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் நெகட்டிவில் போயிடுச்சு. அது என்ன காரணம்னா டேரிஃபோட இஷ்யூ தான். அந்த ஒரு டேரிஃப் இது பயத்தினால பார்த்தீங்கன்னா ஜப்பான் நிக்கியும் பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் வந்துச்சு. பட் ஆனால் க்ளோஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஷாங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹேங்ஷங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று நெகட்டிவில் ஹேங்ஷங்கில் இருந்தது. நேற்று சொல்ல போனால் நேற்று ஃபுல்லாக ரெட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ட்ரேடிங்காக தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் தான் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு எப்படி யூஎஸ் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதை வச்சு நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ டேரிஃப் இதோட இது என்ன சொன்னாங்க வர ஆரம்பிச்சிடும். அதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கே நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது நாளைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் நம்ம. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து பாருங்கள் 8,510 ரூபாங்கிற ரேஞ்சில் வந்துருச்சு. மேபி கூடிய விரைவில் அடுத்த ஒரு 2-3 மாதத்தை கூட 10,000 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. இங்கே 24 கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 9,284 வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜிஎஸ்டி இல்லாத இந்த ரேட்டு ஆக்சுவல் கோல்டோட ரேட்டு. இப்போ இதெல்லாம் ஜிஎஸ்டிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 200-300 போட்டால் கூட இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,800க்கு மேலே வந்துடும். 22 கேரட்டு. 24 கேரட்டு பார்த்திங்கன்னா
9200ங்கிறது எப்படி இருந்தாலும் 9600 இல்லை 9700 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துடும். இது கூடிய விரைவில் இன்னொரு இந்த மாதத்துக்குள்ளே தொட்டுறலாம். 10,000 தொடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 24 கேரட்டு 22 கேரட்டு இன்னொரு 2-3 மாதமோ இல்லை 6 மாதமோ நாட் ஷூர், மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கோல்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் கோல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். கோல்டு பீஸாவாவது வாங்கி வச்சுக்கிங்க. ஒன்று டிஜிட்டலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ வாட் எவர் இஸ் பாசிபிள் உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கி வச்சுக்கிட்டே இருங்க. அதுமாரி சில்வரும் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க. இது வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, கோல்டு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்காவது சில்வர் வாங்கி வச்சுக்கிங்க. ஒன் ஆஃப் த ஈக்குவல். இது கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட்டபுளாக வரும். பட் சில்வர் வந்து என்னென்னா கமோடிட்டி செக்டாரில் இருக்குது. ஸ்லோ க்ரோத்து தான். பட் ஆனால் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே ஒரு இதாக பாசிட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு நல்லது தானே. ஸோ அந்த இதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கொஞ்சமாக வாங்கி வைக்க பாருங்கள். அப்புறம் சில மார்க்கெட் அப்டேட் எல்லாம் பார்த்துடலாம். என்டிபிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 பார்த்திங்கன்னா டோட்டல் ஜென்ரேஷன் வந்து 438.6 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், பவர் ஜென்ரேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே இது போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்த்தீங்கன்னா 422.2 பில்லியன் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 438.6 பில்லியனாக அவங்க யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 3972 மெகாவாட் வந்து கெப்பாசிட்டி வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்டிபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது கரூர் வைஸ்யா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இல்லை டோட்டல் டெபாசிட்டு இது வந்து இயர் ஆன் இயரில் சொல்கிறேன் 14.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா 13.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா 14.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காசா ரேஷியோ பார்த்திங்கன்னா 2.8% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் கரூர் வைஸ்யா பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரூர் வைஸ்யா பேங்க்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இப்போ பேங்கிங் செக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ப்ரெஷரில் தான் போய்ட்டுருக்கு. இன்றைக்கி ப்ரைவேட் பேங்க்லாம் நல்ல ஒரு அடியாக அடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்குது. பட்டு இதெல்லாம் எல்லா நியூஸும் அப்டேட் பண்ணி வச்சிங்க. நல்ல ஒரு டவுன்ஃபாலில் நல்ல ஒரு சீப்பான ப்ரைஸில் கிடச்சிதுன்னா அப்போதைக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை பண்ணிக்கிங்க. அதுமாரி ட்ரான்ஸ்ஃபை லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 கோடிக்கு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது அசோக் லேலேண்ட் ஒரு அப்டேட்டு அவங்களோட மார்ச் மந்த்து சேல்ஸ் டேட்டா வந்து இப்போது வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் டோட்டலாக எல்லா வெஹிக்கிளும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்காங்க. இல்லை டொமஸ்டிக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா 12% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அசோக் லேலேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வோடஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36,00,000 கோடி வந்து டியூ இருந்தது. இந்த டெலிகாம் இதில் கவர்மெண்ட் வந்து அந்த பேமெண்ட் பண்ணணும். அதுக்கும் பதிலாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் பேமெண்ட் பண்ண வேணாம், அதுக்கும் பதிலாக ஷேர்ஸாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்னன்னா ஃபுல்லாக ஷேர்ஸாக வாங்கிட்டாங்க. இப்போது பிஃபோராக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28-29% ஷேர்ஸ் ஹோல்டிங்காக இருந்தது, கவர்மெண்ட்டிட்ட இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 49% ஷேர்ஸு, ஆல்மோஸ்ட் நியர் டு 50% ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. மீதி இது வந்து அவங்க ப்ரொமோட்டர் வந்து வச்சுருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரன் பண்ணுறதா ரன் பண்ணிக்கிங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டியூ கட்ட வேண்டியதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தை வாங்குறதுக்கு பதிலாக ஷேர்ஸாக வாங்கி வச்சுட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 50% வந்துருச்சு. இன்னும் அவங்க பணம் கட்டலைங்கிற போது என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரிஷியேஷன் பண்ணி அதை ஃபுல்லாகவே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தான் போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ கவர்மெண்ட் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மேபி ப்ரைவேட்டாக யார்கிட்ட வேணால் கொடுக்கலாம், ஏர்டெல்கிட்ட கொடுக்கலாம், ஜியோட்ட கொடுக்கலாம், இல்லைனா அதானிகிட்ட கூட கொடுக்கலாம், நாட் ஷூர். ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது என்ஹெச்பிசிலேருந்து ஒரு அப்டேட்டு. என்ஹெச்பிசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராஜஸ்தானில் ஒரு 300 மெகாவாட் சோலார் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலாக வந்து ஆன்லைனில் எடுத்தாங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பவர் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கல, பார்ஷியலாக தான் எடுத்திருக்காங்க. இது என்ஹெச்பிசிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது வந்து கல்பாட்ரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 621 கோடிக்கு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து ரயில்வே பிஸ்னஸ் மூலயமா அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ஷேராக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக 2022 இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஷேருக்கு 2 ஷேருன்னு. சேம் மெத்தடில் இந்த தடவை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிஎஸ்சிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது தேஜாஸ் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 189 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து தேஜாஸ் நெட்வொர்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது பவர் மிக் அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 425 கோடிக்கு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஒரு மிராஸ்பூர் தெர்மல் எனர்ஜிலேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பவர் மிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இது ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. பட் இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இது எடுக்கலை. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் இப்போ அதிகமாக இருக்கலாம், மார்க்கெட் டவுனில் தான் போய்ட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் செக்டர்லேருந்து மட்டும் பார்த்திங்கன்னா 62,700 கோடிக்கு உள்ள நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 ப்ராஜெக்ட்டு, அதுக்கு டோட்டல் ஒர்த்து பார்த்திங்கன்னா 62,700 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஏஎலுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்என்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,000 கோடிக்கு கத்தார் எனர்ஜிலேருந்து நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்குங்கிறாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்லேயே அதிக ஒர்த்தானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்என்டிக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.